அற்புதமாக இந்த ஆண்டை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுனே இருந்தோம். ஆண்டவர் ரொம்ப சாதாரணமாக நம்மளை நடத்தி கொண்டு வரார். இந்த வாரத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இன்னும் கொண்டு வரல. ஆனால் அதுக்கான அஸ்திபாரங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு பில்டிங் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்திபாரம் இருக்கும்பொழுது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. பள்ளெல்லாம் நோண்டுறாங்கன்னா தெரியாது. நம்ம பள்ளெல்லாம் நோண்டும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னப்பா இடம்லாம் பள்ளெல்லாம் நோண்டி வச்சிருக்கீங்களே அப்படின்னு. ஆனால் அதில் அஸ்திபாரம் போடும் பொழுது ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பில்டிங்காக மாறும் பொழுது இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு தோணும். அதை தான் ஆண்டவர் இந்த 2025 செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஞாயிறு ஆராதனை அப்பா எங்களை ஒன்று சேர்த்து அப்பா ஜெபிக்கவும் ஆராதிக்கும் துதிக்கும் கிருபை தந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை மூலம் நீர் பேசுவதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கற்றுத்தாங்க, போதித்து வரலுங்க அப்பா. அப்பா தேவரீர் உம்மை கர்த்தாவே, தேவரீர் துதிக்க ஆராதிக்க இந்த ஞாயிறு ஆராதனை தந்ததற்காக நன்றி அப்பா. தேவரீர் ஆவியானவர் உடைய பிரசன்னம் எங்களை முழுதுமாக மூடிக்கொள்ளட்டும். Let your presence guide us, Lord, in everything that we do, Lord. Heavenly Father, we praise you, Lord. We worship you, we magnify you, we glorify you, Lord. Hallelujah. நன்றி அப்பா. வந்தவங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன், வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். வந்து சேர நீர் கிருபை தாங்க, ஞாபகப்படுத்துங்க அப்பா. அதே வார்த்தை மூலம் எங்களோட பேசி கற்றுத்தாங்கப்பா. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாடுவோம், நாம் பாடி ஆண்டவரை துதித்து மகிழ்வோம். நல்ல பாடல், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடல். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும்
கடும் காற்றும் பனி தூறலும் காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவோ நாதா உமை போற்றுவே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எழுந்து நிற்போம். ஆராதனைக்கு நேராக கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் விடாமல் காத்து கொண்டீரே, அதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த கர்த்தாவே புதிய ஆண்டில் அப்பா எங்களை காலெடுத்து வைத்து தேவனே உம்முடைய சமூகத்தில் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி அப்பா நீர் செய்து கொண்டு வருகிறீர். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. புரியவில்லை, சில காரியங்கள் செய்யும் பொழுது புரியவில்லை, ஏன் நடக்கிறது என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் நீர் பெரிய காரியத்தை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாமல் உயர்த்துகிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மாறாதவரே, கிருபை உள்ளவரே, பரிசுத்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் செல்லும் பொழுது என் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கும் புரியவில்லை, ஏன் இப்படி சென்று கொண்டிருக்கிறோம், எங்கே சென்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொழுது கொள்ள சீனாய் மலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் எப்படி போகிறது, என்ன நடக்கிறது, ஒன்றுமே அவர்களுக்கு புரியவில்லை. மோசே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. மோசேக்கு வழி தெரியும், ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்தான். ஹல்லேலூயா. அவனா ஒரு திட்டத்தை செய்து அவனா ஒரு காரியத்தை செய்யவில்லை. வழி தெரியும் மோசேக்கு, இடம் தெரியும், சீனாய் மலை தெரியும், அவனுக்கு நன்றாக தெரியும், அந்த வழியும் அவனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எங்கெல்லாம் நிற்க சொன்னாரோ, எங்கெல்லாம் பயணம் செய்ய சொன்னாரோ, எந்த வழிகளில் செல்ல சொன்னாரோ அதை மோசே செய்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. அதை போல எனக்கு இங்க போன ஆண்டவரே என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் யோசிக்கலாம், சிந்தனை இருக்கலாம். ஹல்லேலூயா, நான் இங்கே செல்ல வேண்டும், என் குடும்பம் இங்கே செல்ல வேண்டும், என் ஊழியம் இங்கே செல்ல வேண்டும், நான் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. வழியும் தெரிந்திருக்கலாம், ஆனால் சுயமாக செய்வது மிகப்பெரிய தவறு. ஹல்லேலூயா. மோசேயிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரோ, எங்கே போக சொன்னாரோ, எங்கே இருக்க சொன்னாரோ, எவ்வளவு நேரம் இருக்க சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவன் செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. Hallelujah. Oh Radha Shandara Kabaraba Durabare Rikababa Dirama Shandara Kurabarabada Shindara Kabarado. Hallelujah. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த பிள்ளைகள், those who trust and believe in the Lord Jesus Christ and has accepted him as his personal savior, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரத்தை பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கூட, உங்களுடைய தொழிலில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை எங்கேயுமே எல்லா இடத்திலுமே தைரியமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தைரியமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர், நம் மீட்பர், நம்முடைய எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமம். ஹல்லேலூயா. The name of the Lord Jesus Christ. ஹல்லேலூயா. யெகோவா என்ற நாமம், யெஷுவா என்ற நாமத்தை நீங்கள் நம்பி வருகிறீர்கள் என்றால் ஹல்லேலூயா, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் வழி நடத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை கைவிட்டிருக்கலாம். நிறைய இடங்களில் சாட்சிகளாக நாங்கள் நிற்கவில்லை ஆண்டவரே. நிறைய இடங்களில் அப்பா நாங்கள் காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நிறைய இடங்களில் அப்பா அது பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல என்று அப்பா சத்தியத்திற்காக, உண்மைக்காக, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்காக நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நிறைய இடங்களில் காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவை எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே அப்பா எங்களை மன்னிங்க. forgive us Lord. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் நீர் நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை
சொல்லுங்க. உம்மை தொழுதிடுவேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமை தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று. Yes Lord Jesus Lord, முடிவில் ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே. அனுதினம் ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஜீசஸ், ஆராதனை வேந்தனும் நீரே. ஓ ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னாயுள் முடியும் வரை, ஓ ஜீசஸ் லார்ட், உம்மை தொழுதிடுவேன். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆயுள் முடியும் வரை, எஸ் லார்ட் ஜீசஸ், உம்மை தொழுதிடுவேன். எஸ் லார்ட் ஜீசஸ், ஆராதனை நாயகன் நீரே. ஓ ராமாதா சந்தர கபா, ஆராதனை ஓ ரிகபபா தரபஷதிர கரபா தூரபா. ஆராதனை நாயகன் நீரே. ஓ ரிகபா தரபா, ஆராதனை
நேர்ந்தனும் நீரே என் ஆயுள் முடியும் வரை ஓரிக்கபத சந்தரக்கப தொழுதிடுவே. Yes Lord Jesus, ஆயுள் முடியும் வரை ஓரிதமஷிதரக்கபர தொழுதிடுவே. ஆராதனை நாயகனே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபத சந்தர கபர பரபத ஓ ரிபதோ ஷிபரக்கபர பதிரக்கபர பதோ. ஹல்லேலூயா. Praise God. பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. We worship you Master. We glorify you. எங்கள் ஆயுள் முடியும் வரை, முடிந்தாலும் என் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வோம். ஆண்டவரே நீரே வல்லவர், நல்லவர், ரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரீர் we worship you Lord. உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆயுள்ல ஒரு நாளும் every second of our life we will glorify thy name Lord. Hallelujah. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பரலோக தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயுள் முடியும் வரை, கடைசி மூச்சும் வரை இயேசுவே ஆண்டவர். பரலோக தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அந்த ஒரு வரியை நம்ம மறுபடியும் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பாட போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். மறுபடியும் சொல்லுங்க. என் ஆயுள் முடியும் வரை ஒப்புக்கொண்டு சொல்லுங்க. உம்மை தொழுதிடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் ஆயுள் முடியும் வரை. Yes Lord Jesus. உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே. Hallelujah. He's worthy of all praise. Hallelujah. எல்லா ஆராதனைக்கும் துதிக்கும் கனமும் பாத்திரம் உடையவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். எதை செய்தார்? அவர் இந்த பூமிக்கு வந்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். Hallelujah. That is what even Jesus taught. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததும் அதுதான். தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். Hallelujah. அதை போல நாமும் பிதாவின் சித்தம் நிறைவேற for the glory of the Lord heavenly Father நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் அல்ல, not me Lord. நான் அல்ல, not me Lord. ஹல்லேலூயா. not me, நான் அல்ல, நீரே. ஊராபாதா சிந்தர கீரபாதோ.
ஹalleluya. நான் அல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே. ரூதாரா கபர விரிதிரு மஷிக்கரா கபரபா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரபதா ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மறவாமல் நினைத்தீரேயா, அதற்காக நன்றி அப்பா. எங்களை மறவாமல், எங்களை கைவிடாமல் நினைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஜீசஸ் லார்ட். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. Oh Lord Jesus, hallelujah. நன்றி நன்றி ஐயா. Thank you Lord. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. Yes Lord, yes Lord Jesus. எபினேசர் நீதானையா. Oh my Lord Jesus Lord, இதுவரை உதவி நீரே. இயேசுவே எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்லி. எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நன்றி சொல்வேன். ஜீசஸ் ஜீசஸ். நன்றி நன்றி ஐயா. ஓ கோடி கோடி நன்றி ஐயா. We thank you Lord, we thank you Lord. நன்றி நன்றி ஐயா. ரஷந்தர கவர. ஓ கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. Yes Lord. பலவீன நேரங்களில் yes Lord, பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் Jesus Lord. Hallelujah. குடும்ப மருத்துவ நீரே. Oh yes Lord. சுகமான சுகமான தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. Hallelujah. நன்றி நன்றி. Oh Jesus Lord. Hallelujah. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. Yes Lord, you broke the bondages. Yes Lord Jesus, hallelujah. தடைகள் உடைத்தீரையா. You broke every barriers Lord. தள்ளாட விடவில்லை.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் லார்ட், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி யா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya hallelujah. Ora babada shandara khabarabaro ribada ora shikara khabababadira khabar. Hallelujah. Nandri appa stotrikro kattave. Glorious heavenly Father, we praise you Lord. Nandri nandri appa umai tudikro kattave, umai tudikro kattave. ஆண்டவரே துதிங்க. Hallelujah. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. We glorify your name Lord. You are the only one Lord Jesus. Hallelujah. எங்கள் ஆண்டவர் பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர். Hallelujah. எங்களை வழி நடத்தும் தேவன் நீர் ஒருவரே. ரபரி கரம துஷிந்திர கபரபர ஹீரபது. Hallelujah. Praise God. We praise you Master. Hallelujah. ஸ்தோத்திரிக்க. Hallelujah. Oh, hallelujah. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Lord, thank you Lord. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Lord Jesus, we thank you Lord. Thank you Lord. அப்பா தேவரீர் அப்பா மை துதிக்கிறோம். ஒரு பாபா தீர கபாராபாதோ ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Thank you Lord. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நீர் அசைவாடுவதற்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் நீர் பேசுவதற்காக நன்றி. I will take care of you. நீ என்னை கரம் பிடித்து, நீ என் கரத்தை பிடித்து நடந்து வந்தால் I will take care of you. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன். Hallelujah. உன்னுடைய தம்பி, உன்னுடைய தங்கை, உன்னுடைய அம்மா, உன்னுடைய அப்பா யார் இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன். I will take care of your family. I will take care of your ministry. I will take care of your future. உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
accept the Lord Jesus Christ. ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ இன்றைக்கே ஏற்றுக்கொள். ஹalleluya. கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார், உன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார், உன் தகப்பன் தாயை பார்த்துக் கொள்வார். ஹalleluya. You trust in the Lord. நீ கர்த்தரை நம்பு. You trust in the Lord. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ரிகபாபா தர சந்தர கபரை கரம. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் Jesus Lord. Hallelujah. Oh, hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord Jesus. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த ஆராதனை வேலை தந்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை மூலம் நீர் பேசினதற்காக நன்றி. We thank you Lord. இந்த ஆராதனை வேலையில் ஆவியானவர் அசைவாடினதற்காக நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நம்முடைய வார்த்தை மூலம் எங்களோட பேசுங்க. இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வார்த்தை எங்களை வளர்க்கட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை போஷிக்கட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்தி கற்றுத்தாங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கரெக்ட். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. இந்த மாதத்தில் நாம் என்ன தலைப்பில் பார்த்துன்னு இருக்கோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன தலைப்பில் பார்த்துன்னு இருக்கோம்? God will restore and rebuild. கர்த்தர் என்னை புதுப்பிப்பார், என்னை மறுபடியும் கட்டுவார். Hallelujah. ரெஸ்டோர் அப்படின்றால் புதுப்பிப்பார், ரீபில்ட் என்றால் கட்டுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் என்னை கட்டுவார், எழுப்பி கட்டுவார் என்று. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்மளுடைய ஆராதனைகள் டைமிங்கை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஆராதனை காலை 7:30 மணி காலையில் நடக்கிறது. ஜேடிஏ ஹாலில் நடக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளலாம் நம்மளுடைய ஆராதனைகளில். அதை டிவியில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, IMTVயில் அதை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்கிறார்கள், ரீடெலிகாஸ்ட் செய்கிறார்கள். ஆனால் ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் காலையில் 7:30 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா 7:30க்கு நீங்கள் எங்களோடு சேர்ந்து கலந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு நம்ம மைனர் ப்ராஃபிட்ஸ், இந்த ப்ராஃபிட்ஸ் தீர்க்கதரிசிகள் கடைசியாக ஒரு 12 புத்தகங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆமோஸின் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமோஸ் யார் என்று போன வாரம் பார்த்தோம். ஆமோஸ் யாரு? போன வாரம் பார்த்தோம். அவன் மெய்ப்பன். வெரி குட். அவன் ஒரு மெய்ப்பன். சாதாரணமாக இருந்த, எளிமையாக இருந்த ஆமோஸை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்து கொண்டான்? ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். சாதாரண மெய்ப்பன். ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் அழைத்தார். பாருங்க, எளிமையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அழைக்கிறார்னா, சாமுவேல் கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறாரு, போய் அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சரீரத்தை பார்க்கிறார், திறமைகளை பார்க்கிறார், உடல் அமைப்பை பார்க்கிறார், தோரணத்தை பார்க்கிறார், இவர் எப்படி எல்லாம் பார்க்கிறாரு. ஆனால் அவரால் ஜட்ஜ் பண்ண முடியல இவர் தான் என்று. கடைசியாக இவர் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இல்லை, இவர் இல்லைன்னா அவர் நல்லா நின்று கொண்டு இருந்த சாமுவேல் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு விட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கடைசியாக கேட்குறார், உங்களுக்கு இன்னொரு பையன் யாராவது இருக்கிறாங்களா? கடைசியாக யாராவது இருக்கிறாங்களா? ஆமாங்க, ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான், அவனை கூட்டினாங்க அப்படின்னு.
அப்போ அவன் வரும்பொழுது சிறு பிள்ளையாக இருந்தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு சோல்ஜராகவோ இஸ்ரவேலர்களின் போர்லையோ அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை அபிஷேகம் செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? சாமுவேல், நீ வெளிப்புறத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆமோஸ் ஒரு மெய்ப்பனாய் இருந்தான். அந்த மெய்ப்பனாய் இருந்த ஆமோஸை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டது, போன வாரம் கூட நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஆண்டவர் எளிமையாய் இருந்தாலும் படித்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த வசனம், நம்மளுடைய வசனம் என்ன சொல்லுது? ஆமோஸ் 9:15 படிங்க பார்க்கலாம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று. பாருங்க, ஆமோஸ் அந்த புத்தகத்தில் ஆண்டவர் ரொம்ப கிளியர், அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவர்களை இனி நான் எங்கேயும் யாராலையும் பிடுங்கி போட முடியாது, அவர்களை நான் பாதுகாப்பேன், அவர்களை ஐ வில் பிளான்ட் தம், நான் அவர்களை அங்கே நாட்டுவேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த முதல் மாதத்திலேயே கொடுக்கும் வாக்குத்தத்தம், நான் உன்னை நாட்டுவேன், உன்னை மறுபடியும் கட்டுவேன், நான் உன்னை மறுபடியும் புதுப்பிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், பாருங்க, இந்த 14ஆம் வசனம் படிங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். பாருங்க, நீங்க 14, 14, 13 படிச்சுங்க. 14, 9, 14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கரெக்ட். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், அந்த வசனங்களில் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள், நம்ம இந்த வசனத்தை நம்ம பிரித்து பார்த்தா நிறைய வசனங்களுக்கு வார்த்தைகள் இருக்கு. ஆனால் 2 காரியங்கள். ஒன்று, ஐ வில் ரீபில்ட் யுவர் சிட்டிஸ், உன் பட்டணங்களை மறுபடியும் கட்டுவேன். உன் பட்டணங்களை மறுபடியும் கட்டுவேன் என்றார். நீ மறுபடியும் யூ வில் லிவ் இன் தம், நீ மறுபடியும் அந்த இடத்துல வாழ்வேன்றான். ஒரு பெரிய விஷயம், ரைட்டா? அந்த பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போய், இஸ்ரவேலில் எருசலேம் மட்டும்தான் பட்டணம் கிடையாது, நிறைய பட்டணங்கள் இருந்தது. யூதா தேசத்தில் பெரிய பெரிய பட்டணங்கள், ஹெப்ரோன் எல்லாம் பெரிய பெரிய பட்டணங்கள், ரைட்டா? அந்த பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயிருந்தது. ஏனென்றால் அந்த இது என்ன சொல்கிறது, பாபிலோனர்கள் வந்து உடைத்து விட்டார்கள், எல்லாமே சிதறடிக்க விட்டார்கள். அசிரியர்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி கொளுத்து விட்டு எல்லாம் இஸ்ரவேலை கொண்டு போய்விட்டார். இது சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடங்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மறுபடியும் உங்களை நான் நிலைநாட்டுவேன் என்று. ஹல்லேலூயா. அப்போது உன் பட்டணங்களை நான் கட்டுவேன், நீ அதில் வாழ்வாய். கரெக்டாக? இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், இப்போ நாங்கள் கூட ஒரு வாடகை வீடு தேடிந்தோம். வீடு நல்லா இருக்கும். சில நேரங்களில் என்ன இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்போம். என்ன இது பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது, பாத்ரூம் 2 இருக்குது, என்ன இருக்குது. ஆனால் அங்கே எனக்கு என்னவோ பிடிக்கல அப்படின்வா. பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னமோ அது பிடிக்கல, அந்த வீடு வாடகை வீடு. என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்னு. இல்லை இது எனக்கு என்னவோ பிடிக்கல. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இது நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு வாழ பிடிக்கல. ஹல்லேலூயா. அந்த மாதிரி
ஒரு இடம் நன்றாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லலாம். இல்லையா? இப்போ பிரச்சனையே, இப்போ கணவன் மனைவி பிரச்சனை, நீங்கள் யாரும் கல்யாணம் ஆகாததில் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தெரியும். கணவன் மனைவிகளை புதுசாக கல்யாணம் ஆனவங்க என்ன அப்படின்னா என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு வந்துச்சுன்னா எனக்கு இங்கே வாழ பிடிக்கலன்னுவாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு இங்கே வாழ பிடிக்கல. என்னம்மா வாழ பிடிக்கல? எனக்கு இங்கே செட் ஆகாது. என்ன செட் ஆகாது? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? தனி ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. நாங்கள்லாம் இங்கே தானே வாழ்ந்துன்னு இருக்கோம், நாங்கள்லாம் இத்தனை 40 வருஷமாக இந்த வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க சுற்றி இருக்கிறவங்களாம். எனக்கே இங்கே வாழ பிடிக்கல அப்படின்னாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போது இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறோம், ரைட்டா? ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறோம், நமக்கு பிடிக்காத ஸ்கூலில் போய் சேர்த்தா என்ன சொல்லுவோம்? எனக்கு இந்த ஸ்கூலில் பிடிக்கல. ஏப்பா இந்த ஸ்கூலுக்கு என்ன குறைச்சல், நான் எங்கே படிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது வாழ்வதற்கு அந்த இடம் நன்றாக இருந்தாலும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தாலும், நல்ல மனிதர்கள் அங்கே இருந்தாலும், ஒரு குடும்பத்தை சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் கணவர் இருக்கார், பாவமானுங்கிறாரு, நல்ல மனுஷன், ரைட்டா? பாவமானுங்கிறார், நான் இங்கே வாழ மாட்டேன் அப்படின்னா, நல்ல மனிதர்கள் அங்கே இருந்தாலும், கரெக்டா இல்லையா? நான் வாழ்வதற்கு ஒன்று தேடுறோம், கரெக்டா இல்லையா? வருஷம் என்ன நடக்கும், அந்த கிளாஸ்லாம் மாற்றும்பொழுது, எவ்ரி இயர் கிளாஸ் மாற்றும் போது, காலேஜோ ஸ்கூலோ மாற்றும் போது, யாரெல்லாம் நம்ம கூட வந்து உட்காருவாங்க, நம்ம கிளாஸுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்கும், தெரியுமா? கொஞ்சம் எனக்கு கூட வந்துருக்கும். இந்த வருஷம் நம்ம கூட யாரா வந்து உட்கார போகிறது, நமக்கு தெரிஞ்ச முகம் யாராவது பார்த்துட்டு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமாக அப்போ ஓடா ஓடா. கரெக்டாக இல்லையா? தெரியாத ஒருத்தவன்ட்டான், இவன் ஏன்டா நம்ம கிளாஸுக்கு வந்தான், கரெக்டா இல்லையா? அப்போது மனிதர்களை சார்ந்து கூட இந்த 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 செலெக்ஷன் நம்ம பண்ணுறதில்ல. வாழ்வதற்கு ஒரு இடம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேலர்களை மறுபடியும் உருவாக்குகிறார், மறுபடியும் கட்டுகிறார், மறுபடியும் எழுப்புகிறார். அப்போது த பில்டிங் இஸ் நாட் ரெலவெண்ட், ஆனால் ஆண்டவர் எழுப்பி கட்டுகிறேன் என்கிறார், ரைட்டா? அந்த பட்டணங்களோ அந்த பில்டிங்கோ அந்த மதில் செவர்களோ அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியல, ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் கற்றுக்கிறார். ஆனால் இந்த மனிதர்கள் அங்கே உள்ளே வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இருதயம் மாற வேண்டும், கரெக்டாக இல்லையா? சேஞ்ச் இன் ஹார்ட், அக்செப்ட் காட்ஸ் டெசிஷன். கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ அது மேன்மையானது, உன்னதமானது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு உள்ளே சென்றால் அவர்களால் வாழ முடியும், கரெக்டா இல்லையா? மறுபடியும் கட்டும் பொழுது ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க? இது முந்தி போல இல்லையே அப்படின்வாங்க, கரெக்டா இல்லையா? இப்போ ஏதோ ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறோம், பழைய பெயிண்ட்டு, அது பெயிண்ட் என்ன பண்ணுறோன்னா புது பெயிண்ட் அடிக்கிறோம். அப்போ நம்ம இந்த பெயிண்ட் எனக்கு பிடிக்கல, ஏமா இதோட காஸ்ட்லியான பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம், போன பெயிண்ட் பழைய பெயிண்ட், அது இதோட புதுசாக காஸ்ட்லியாக அடிச்சிருக்கோம் அந்த பெயிண்ட்டை அப்படின்னு. இல்லை, எனக்கு இது பிடிக்கல. அப்போது நம்ம இருதயம் மாறினால்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில இடங்களை, சில நபர்களை ஏற்றுக்கொள்கிறோம், கரெக்டாக இல்லையா? நீ என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தாலும், என்ன தான் பட்டணம் பிரம்மாண்டமாக இருந்தாலும், சேஞ்ச் இன் ஹார்ட்டு அவசியம். இந்த இடத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்குறாரு, என் ஜனங்களை மறுபடியும் கொண்டு வருவேன், அவர்களுக்கு இந்த பட்டணங்களை நான் உருவாக்கி தருவேன், மறுபடியும் புதுப்பித்து தருவேன், மறுபடியும் கட்டி தருவேன், அவர்கள் அதில் வாழ்வார்கள் என்று. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அது பெஸ்ட்டை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் கட்டினா எப்படி கட்டுவார்? கட்டி கொடுத்தா பெஸ்ட்டாக தானே கட்டி தருவார். நம்ம அதிலே குறை சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதிலே குறை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எப்பவுமே பெஸ்ட்டை கட்ட விரும்புகிறார். அப்போது நம்மளுடைய இருதயம் மாற வேண்டும். எதற்காக என்றால் கர்த்தர் கொடுப்பது பெஸ்ட் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பது பெஸ்ட்டு, இன்னொருத்தர் கையில் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த புடவை கடைக்கெல்லாம் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, புடவை கடைக்கோ ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்கோ நீங்கள் போயிருக்க மாட்டீங்க.
ஒருவேளை நீங்கள் கூட போயிருக்கலாம், உங்களுக்கு பேண்ட்டு சட்டை எடுக்க போயிருக்கலாம். கரெக்டாக? என்ன பிரச்சனை? ஏன் அந்த கடைங்களெல்லாம் பொம்மையை வந்து ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? இந்த கடைங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு பொம்மையை ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கான். அட மடிச்சு எல்லாத்தையும் வச்சிட வேண்டியது தானே. அங்கே படம் போட்டிருப்போம். அந்த படத்தில் இருக்கிற சட்டையோ பேண்ட்டையோ நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னுவோம். கரெக்டாக இல்லையா? எங்கள் அந்த பேண்ட்டு தான் வேணும், அதுதான் இல்லை அப்படின்னுவோம். அதை தவிர எல்லாருக்கும் விடுவோம். அப்போ அந்த பொம்மை ஒன்று இருக்கும். அந்த பொம்மையை போட்டு இருக்கும் போது நமக்கு அப்படியே கண்ணை பறிக்கும். இந்த பேண்ட் நல்லா இருக்குது, இந்த சட்டை நல்லா இருக்குது. நாங்கள்லாம் போகும்போது எந்த பொம்மை இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் கட்டுவோம். போடு அந்த ட்ரெஸ், எனக்கு அந்த கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் தான் வேணும், அந்த சாரீ தான் வேணும் அப்படின்னு. எத்தனை பொம்மை இருந்தாலும் எந்த கடையாக இருந்தாலும் ரைட்டா. ஆனால் அந்த பொம்மையில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதை எடுத்து மடித்து கீழே வச்சுட்டாங்க வச்சுக்கோயேன், இது வேண்டாம் நான் அதை பார்க்குறேன்னுவாங்க. நான் சில நேரத்தில் ரொம்ப பதட்டமாயிடுவேன். அந்த ஆள் பாவம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கைட்டி கீட்டி எல்லாத்தையும் போய் எடுத்து வச்சா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களும் பரவாயில்லைங்க நான் திருப்பி வேறு எதாவது மாட்டிக்கிறேங்க பரவாயில்லைங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து மற்றவர்கள் கரத்தில் இருப்பது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தர் நம்ம பஜ்ஜியே சாப்பிட மாட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ பஜ்ஜியோ போண்டோ சாப்பிட மாட்டோம், ஆனால் ரொம்ப ருசியாக சாப்பிட்றாங்க, அப்படி இப்படி சாப்பிட்றாங்க வச்சுக்கோங்க. நம்ம என்ன யோசிப்போம், நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அதை நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா நல்லா இல்லை அப்படின்னு வச்சுருவோம். ஆனால் அவன் சாப்பிடும்போது நமக்கு என்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அடாடா ஓகே ஓகே ஓகே. மற்றவர்கள் கரத்தில் இருக்கும் பொழுது, மற்றவங்க போடும் பொழுது எல்லாமே என்ன அற்புதமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கையில் வரும்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் என்ன தெரியுமா கற்றுக்கொள்ளணும்? கர்த்தர் நமக்கு கொடுப்பது நன்மையான காரியம், த பெஸ்ட்டு நம்ம வாங்கி கொண்டோம் என்றால் ஆண்டவர் அதை சிறந்ததாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்பவுமே கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இட் இஸ் த பெஸ்ட். இஃப் யூ ரிசீவ் ஃப்ரம் காட், ரைட்டா? அடுத்தவங்க கையில் என்ன வேணா இருக்கட்டும், அடுத்தவங்க கையில் என்ன வேணா இருக்கட்டும், பரவாயில்ல, நல்ல பொருளாக கூட இருக்கலாம், காஸ்ட்லியாக, தங்கத்தில் ஒரு வாழை கூட வச்சுன்னுக்கலாம், ஆனால் அது வெட்டாது. தங்கத்தில் வாழை வச்சு என்ன பண்ணுறது, அது வெட்டவே வெட்டாது. இரும்பில் வச்சுருந்தா அது வெட்டும், ரைட்டா? ஆண்டவர் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதன்படி நாம் நடந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையை அவர் மாற்றி கொடுப்பார். படிங்க, இப்போ பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவர் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவேன் என்கிறார். அப்படிங்க. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிறார். ஆண்டவர் செய்வது இதுதான். See, God what he says, இதுதான் சொல்றார். He will repair, rebuild and renew. புதுப்பிப்பேன் இருக்கா அந்த வார்த்தை, புதுப்பிப்பேன், மறுபடியும் கட்டுவேன், எல்லாவற்றையும் சரியாக்குவேன். ஆண்டவர் அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்கிற ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் சிலது யோசிக்கலாம், ஐயோ போச்சு போச்சு, இதுக்கு மேலே இதை வந்து ரெடி பண்ண முடியாது, இது சரி ஆகாது, நம்ம வாழ்க்கையில் இது சரி ஆகாதுன்னு யோசிக்கிறோமா இல்லையா? நான் நிறைய வாட்டி யோசித்திருக்கேன், நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கு மேலே இதை நம்ம சரி பண்ண முடியாது. ஆனால் அதை கர்த்தரிடத்தில் கொடுத்தோம் என்றால், அதை ரெடி பண்ணுறவர் பண்ண தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்தோம் என்றால் அவங்க டக் டக் டக்குன்னு ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இதுதானா, இது இப்படி தான் பண்ணணும். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ தாவீதின் கூடாரம் இடிந்து விழுந்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மறுபடியும் இதை கட்டி எழுப்பி காட்டுறேன், கொடுக்குறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. அதை தான் தாவீதை போல தான் நம்மளையும் பார்க்குறாரு. கேட்டா ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் பார்க்குறாரு.
அப்போ நம்ம பேரை போட்டுக்கலாம், ரைட்டா? என்னுடைய கூடாரத்தை ஆண்டவர் எழுப்பி கட்டுவார், மறுபடியும் எழுப்பி கொடுப்பார். விசுவாசத்தில் தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நம்மளால் கணிக்க முடியாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து நாளைக்கு மாற்றி கொடுப்பார் நிறைய காரியங்களை. ஹல்லேலூயா. அப்போது இதே வசனத்தை தான் ஆண்டவர் அதே நம்ம ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலேயே பார்க்குறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பார்த்தீங்களா? அப்போது இந்த நியூ இயரில் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல காரியம் என்ன? மறுபடியும் நான் கட்டுவேன், ஐ வில் புதுப்பிப்பேன், ஐ வில் ரீபில்ட், ஐ வில் ரெனியூ, ஐ வில் ரெஸ்டோர், ஐ வில் ரிப்பேர் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அப்போ பாருங்கள், ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான இந்த ஆண்டை ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்கிறாரு? நான் தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் உடைந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் எழுப்பி கட்டுவேன் ஆடுறேன். தாவீது ஒரு பெரிய ராஜா, அவனுடைய சந்ததி பார்த்திங்கன்னா சாலமோன். அந்த சாலமோனுக்கு அப்புறம் இருந்தவர்கள் அப்படியே உடைந்து ராஜாக்கள், பெரிய பிரம்மாண்டமான ராஜாக்கள் யாருமே இல்லை தாவீதை போல. ஆனால் ஒரு சில பேர் கர்த்தருக்காக எழும்பி நின்றார்கள். ஒரு சில பேர் கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருந்தார்கள். வேதத்தில் இருக்குது, எசேக்கியா ராஜா போல், யோசியா போல் இவர்கள் எல்லாம் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் போக 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 கடைசியாக இருந்த ராஜாக்கள் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் கோத்திரத்திலும் சரி, தேசத்திலும் சரி, யூதா தேசத்திலும் சரி, இவர்கள் 2 தேசங்களையும் பிரிந்து போன 2 தேசங்களிலும் எந்த ஒரு ராஜாவும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அதிகமாக நிற்கவில்லை. அப்படி உடைந்து போன கூடாரத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை மறந்த சந்ததிகள், ஆண்டவரை மறந்து ஆண்டவர் வழியில் நடக்காதவர்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்தவர்கள், இதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து என்ன செய்கிறாரு? இல்லை, தாவீதிற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த கூடாரத்தை மறுபடியும் நான் கட்டுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னது நமக்கு செய்வாரா இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ ஆண்டவர் மறுபடியும் அந்த கூடாரத்தை நமக்கு கட்டுத்தரும். அப்போ ஆண்டவர் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியங்கள் இந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில், ரைட்டா, 2 காரியங்களை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, சிறையிருப்பை திருப்புவேன். ஆமாம். இன்னொன்று கடைசியாக ஒரு அந்த 14ஆம் வசனத்தை படிங்க. 14ஆம் வசனம் 9. அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழ ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இப்ப யார் இதை உருவாக்குவது? மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? அலோவ் பண்றாரு. என்ன பண்றதுக்கு? திராட்சை தோட்டத்தை உருவாக்க. Who is planting now? யார் நாட்டுவது? மனிதர்களை நாட்டிக்கும். 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இஸ்ரவேல் என்னுடைய ஜனங்களை நான் நாட்டுவேன் என்றார். ஐ வில் பிளான்ட் என்றார். நான் நாட்டுவேன். அதை நாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. இந்த வாரம் நாம் பார்ப்பது, இந்த வாரம் நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் நாட்டுவார்கள் என்று இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து, அதாவது நம்மை பார்த்து ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் நாட்டுவார்கள். என்னவா? திராட்சை செடிகளையும் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் நாட்டுவார்கள். God allows his people to plant wine. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த திராட்சை மரங்கள் என்ன அப்படின்னா, அவர்களால் அந்த திராட்சை பழங்களை எடுத்து அதை ரசமாக்கி விற்று மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், தாங்களும் சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர்கள்
வேலைக்கு மற்ற தேசங்களுக்கு அனுப்புவேன் இப்படி சொல்லலை ஆண்டவர். அவர்களை நான் இந்த வேலை செய்ய இப்படி சொல்லலை. சொந்தமாக அவர்களுக்கு என்ற ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்க பிளான் பண்ணுவதற்கு நான் அவர்களுக்கு பலத்தை கொடுப்பேன் என்று காட் அலோஸ் ஹிஸ் பீப்புள் என்ன அவர் ஜனங்களை திராட்சை செடியை நடுவதற்கு அலோவ் பண்ணுறார். ஹல்லேலூயா. அப்போது நம் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்குன்னு ஒரு காரியத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் என்றைக்குமே கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆமாம் ஆண்டவரே நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வார்த்தைகள் நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல நான் ஏற்றுக்கொள்வேன். தேங்க்யூ லார்ட், எனக்கு நீங்கள் உருவாக்கி தரப்போகிறீங்க, அதற்காக நன்றி. பிகாஸ் பை ஃபேத், விசுவாசத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரிசீவ் அண்ட் சென்ட் த வேர்ட். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை, ஒன்று இல்லை நிறைய திராட்சை தோட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி தருவார். இதற்கு ஆண்டவர் கொடுப்பார். கிவிங். ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ நடுன்றார். நமக்கு ஒரு வேலை இருக்கா இல்லையா? கர்த்தரை அலோவ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பிளான் பண்ணோம். நம்ம தானே நடணும். கரெக்டா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம். கரெக்டாக எக்ஸாம் எழுத போகிறோம். ஏன் ஜோனு நீ எக்ஸாம் எழுத போகிற தானே? எக்ஸாம் எழுத போகிற. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு வீட்டில் உட்காந்துடலாமா? செய்ய முடியுமா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னா அவ்வளோதான், பார்த்துனே இருப்பார் நம்மளை பார்த்து. நீ வீட்டில் உட்காந்துருந்தா நீ தான் போய் எக்ஸாம் எழுதணும். கரெக்டாக இல்லையா? உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்வதற்கு ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார். நீ உன்னை திராட்சை செடிகளை நட சொன்னால் நீ நட வேண்டும். அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ திராட்சை தோட்டங்களை நடுவதற்கு நான் பலத்தை தருகிறேன். நீ பரீட்சை எழுதுறதுக்கு நான் பலத்தை தரேன். நீ காலேஜ் போய் படிக்கிறதுக்கு நான் பலத்தை தரேன். நீ எழுது, நீ செய், நீ உனக்கு பலத்தை தருகிறேன். நீ நடு திராட்சை தோட்டங்களை, நீ நடு, உனக்கு நான் பலத்தை தரேன். அது என்னவாய் முடியும் என்பது கர்த்தரிடத்தில் கொடு. Give it in God's hands. God will take care. Because God is allowing. கர்த்தர் உன்னை அலோவ் பண்ணுறாரு நீ பிளான் பண்ணுவதுக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் நம் கைகளை பலப்படுத்துவார். கரெக்டா இல்லையா? நம்ம கைகளை பலப்படுத்தினாதான் நம்மளால் ஒரு விஷயத்தை நட முடியும். கைகளை பலப்படுத்துவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஸ்ட்ரென்த்து கொடுப்பார், மனதைரியம், கைகளின் வலிமை, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஒரு 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 இதில் ஒரு எடுத்துக்காட்டு ஒருத்தர் இருக்கிறார். யார் பார்த்தீங்கன்னா நெஹேமியான்ற ஒருத்தர் இருக்கிறார். சரியா? நெஹேமியான்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? நெஹேமியா புத்தகம் 6ஆம் அதிகாரம். வாங்க, நெஹேமியா புத்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெஹேமியா புத்தகத்தில் இவர் என்ன செய்கிறாரு? நெஹேமியா இவர் ஒரு தேவனுடைய மனிதன். ரைட்டா? அலங்கத்தை கட்டுவதற்காக, எது? பட்டணத்தின் சுவர்கள். ரைட்டா? இந்த சிட்டி வால்ஸை கட்டுவதற்காக இவர் வந்திருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் பட்டணத்திற்கு ரொம்ப முக்கியம். ஆலயம் நடுவில் இருக்குது. ஜெருபாபேலும் ஜோஷுவான்ற 2 பேரும் வந்து ஆலயத்தை கட்டிவிட்டார்கள். இப்போ பட்டணத்தை சுற்றி ஒரு மதில் சுவரை எழுப்ப வேண்டும். மற்றவர்கள் திருப்பி வந்து இதை டேமேஜ் பண்ணக்கூடாது, அவர்கள் வந்து ஆக்கிரமித்து கொள்ளக்கூடாது. இதற்கு நெஹேமியா கர்த்தருடைய நாமத்தில் வரார். கரெக்டாக இல்லையா? அப்போ அவர் வரும்பொழுது இந்த அலங்கத்தை சாதாரணமாக அவர் என்ன யோசித்தார்? நம்ம போகிறோம், ஆட்களை கொண்டு வரோம், கட்ட போகிறோம். ரைட்டா? இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ நம்ம வெளியேருந்து ஒரு வீடை நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே அது வராங்க, சிமெண்ட்டை கொட்டுறாங்க, செங்கல் அடுக்கிறாங்க, பூசுகிறாங்க, இதில் இப்போ என்ன இருக்குது?
ஆனால் ஒரு பழமொழிக்கு வீட்டை கட்டி பாருங்க, நீ வீட்டை கட்டாதான் தெரியும் உனக்குன்னு வரும். ரைட்டா? வீட்டு சும்மா ஒரு 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 ரூமை ஆல்ட்ரேஷன் பண்ண கை வச்சா கூட இன்னைக்கு ஏங்க அதை மாற்ற போனால் அதை மாற்றுனாங்க, அதை மாற்ற போனால் இதை மாற்றுனாங்க, இந்த பெயிண்ட் அடிச்சதால் இந்த டைல்ஸை உடைன்றாங்க, அட இந்த டைல்ஸை மாற்றினதால அந்த படியை உடன்றாங்க. இப்படி பார்த்தா அதுக்கு நீங்கள் மொத்தமாக இடித்து புது பில்டிங்கை உருவாக்கிட்டுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் போயினுக்கும் லெஃப்ட் ரைட்டு. பாருங்கள், ஒரு வீட்டை கட்டுவது தூரத்தில் வந்து பார்த்தா சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை போல தான் ஆண்டவர் கைகளை நமக்கு பலப்படுத்துகிறார். ஆனால் கைகளை பலப்படுத்துவது மூலமாக எதிர்ப்புகள் வருகிறது. நீங்கள் ஒரு ஊழியத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஊழியத்தை 10 வருஷங்களுக்கு முன்பதாக உருவாக்கும் பொழுது, ஐஎம்டிவியை உருவாக்கும் பொழுது எதிர்ப்பு இருந்தது. ரைட்டா? என்ன நடந்தது அப்படின்னா, நம்மளை தேடுறாங்க. யாரா இது ஐஎம்டிவின்னு ஒரு டிவி ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள முதல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு தேடுறாங்க. எல்லாரும் தேடுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 1 மாதமாக தேடுறாங்க. நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண பிறகு ஆஃப் பண்ண முடியாது. ரைட்டா? எனக்கு இது எப்போ தெரிய வந்ததுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் ஒரு டிவி வச்சுன்னு இருக்கார். அப்போ நான் சாதாரணமாக பேசினும்போது, சார் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் 1 மாதமாக உங்களை தேடணும், எப்படியாவது சொல்லி ஆஃப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு. வேணாம் சார் ஆரம்பிக்காதீங்க, ஆனால் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன், என்ன ஏன் தேடணும், நான் லோக்கலில் தான் இருக்கிறேன், அட்ரஸை போய் கேட்டால் இதில் கொடுத்துட்டு போகிறாங்க, டிவி சேனலில் போய் கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க, இதுதான் டிவி, இது போய் பாருங்கன்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இருக்கிறோம் ரைட்டா, நம்ம அட்ரஸ் எல்லாமே தெரியுது, ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மளை முழுதுமாய் பாதுகாத்துட்டார். மற்றவர்கள் பக்கத்திலே தான் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை தெரியல. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். அப்போது கைகளை பலப்படுத்தும் பொழுது ஆண்டவர் ஒன்று உருவாக்குறார் அப்படின்னா எதிர்ப்புகள் எழும்பும். எப்பவுமே எதிர்ப்புகள் எழும்பும். எப்படி வரும் அப்படின்னா, இது கர்த்தருடைய சித்தம் இல்லையோ அப்படின்னு தோணும். நம்ம இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 2 வகையும் இருக்குது. ஒன்று, ஆண்டவரே தடுத்துனே இருப்பார், இது உன்னுடைய டைரக்ஷன் இல்லை, நீ இதை செய்ய வேண்டாம், நீ இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுத்துனே இருப்பார். நானும் என் மனைவி காரில் வரும்போது தான் பேசினே வந்தோம், கர்த்தருடைய சித்தம் எப்படி அப்படின்னு சொல்லி. அதில் நிறைய அப்படி பேசினே வந்தோம். அவங்க பேசினே வரும்போது அவங்க தூங்கிட்டாங்க. அடா என்னப்பா இது அப்படின்னு. ரைட்டா? என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் ரைட்டா, ஆண்டவர் சிலதை தடுத்து கொண்டே இருப்பார். இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, பிசாசு நம்மளை தடுத்து கொண்டே இருப்பான். என்ன, இந்த சித்தம் நிறைவேறக்கூடாது. கரெக்டாக இல்லையா? 2மே நடந்துன்னு இருக்கு. 3வது ஒரு விஷயம் இருக்குது, அது ஸ்பெஷல் கேட்டகரி. அது யார் தெரியுமா? நம்மளை தடுத்துக்குது. சோம்பேறித்தனம், தூக்கம், ஆட வராதுப்பா அப்படி சொல்லிட்டாப்ப டயர்டாக இருக்குது அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி வருவாங்க, அவங்கள விட்டுருவோம். ரைட்டா? நம்ம வந்து கர்த்தருக்காக ஓடுகிற ஜனங்கள். ரைட்டா? அவங்கள விட்டுருவோம். ரைட்டா? இன்னொரு நாளைக்கு பேசுவோம் அந்த சோம்பேறி கூட்டத்தை பற்றி. ஆனால் கர்த்தருக்காக ஓடுகிற ஜனங்களுக்கு 2 விஷயங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கும். கரெக்டா? காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், ஒரு எதிர்காலம் வேணும். கரெக்டா இல்லையா? ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு 12th 10th எல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் போய் சேரணும். அடுத்தது என்ன தெரியணுமா இல்லையா? இந்த மாதிரி எதிர்காலம்லாம் இருக்கும்போது 2 விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். என்ன? ஒன்று, ஆண்டவர் இதை வேணான்னு நம்ம டிசிஷனை தடுப்பார், ஆண்டவர் தான் தடுப்பார். இன்னொரு விஷயம் நடக்குது, என்ன அப்படின்னா, பிசாசு நம்மளை திசை திருப்புறான், செய்யாத பண்ணாதன்னு. ஓகே, 2மே கவனமாக இருக்கணும். ஆண்டவர் எதை சொல்கிறார் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நெகேமியாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவனும் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இன்னைக்கு கைகளை பலப்படுத்துங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம்
6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆண்டவரே என் கைகளை திடப்படுத்து. சுத்திக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்யறோம்னா சுத்திக்கிறவங்க சொல்றாங்க, ஏப்பா இது நடக்காது, உங்களால் செய்ய முடியாது, உங்களுக்கு வீக் பர்சன். ரைட்டா, நீ வீக் பர்சன். இப்போ என்னுடைய டாக்டர் வந்து மெடிக்கல் போகும்போது அவங்க ரத்தத்தை பார்த்தாலும் டொமான்னு வந்துடுவாங்க மயக்கட்சி. நீ வீக் பர்சன், நீ எல்லாம் எப்படி மெடிக்கலுக்கு போக முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நீ 10 வாட்டி மயக்கட்சி விழுவியா, 11 வாட்டி மயக்கட்சி விழ மாட்டால, போ மெடிசனுக்குன்ட்டேன். ரைட்டா? அப்போது வீக் பர்சன் என்பது நீ நினைப்பது, நாம் நினைப்பது நான் ஒரு வீக் பர்சன். ஆனால் கர்த்தர் உன்னை அப்படி பார்க்கல. காட் இஸ் நாட் சீயிங் அஸ் அ வீக் பர்சன். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் உன்னை ஒரு பலசாலியாக தான் பார்க்குறார், உன்னை ஒரு பலசாலியாக தான் பார்க்குறார். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல நெகேமியாவை எதிர்க்கிறான். நெகேமியா என்ன பண்ணுறாரு சொன்னேன் நான், என்ன பண்ணுறாரு, வால் சிட்டியோட வாலை கட்ட வந்திருக்கிறார். கரெக்டாக இல்லையா? அந்த சிட்டியோட வாலை கட்டுவதற்கு நிறைய பேர் தேவை. சரியா? இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா மேஸ்திரி அது இது நிறைய பேர், அந்த மாதிரி சிட்டியோட வாலை கட்டுற நிறைய பேர் தேவை. அப்போது அதை கட்டுவதற்கு ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அவன் ஜெபம் பட்டு போகிறான், ஆண்டவர் அதுக்கு வழி பண்ணுறார். ரைட்டா? அவன் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறான், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்தால் நான் செய்கிறேன்னு. அதுக்கேற்ற மாதிரி ராஜா வராரு. என்ன நெகேமியா, உனக்கு என்ன வேணும், ஆட்கள் எடுத்துன்னு போ, இதை கூட்டின்னு போவாங்களெல்லாம், உனக்கு என்னென்ன பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், இந்த இதை எடுத்துன்னு போ அப்படின்றார். காட் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒன்று ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அதுக்கு வழிகளை உருவாக்குறாரு. இதை நீ செய் என்று நெகேமியாவை உருவாக்குகிறார், அவனை அனுப்புகிறார் கர்த்தருடைய சித்தத்துக்கு. இந்த இடத்துல தடை பண்ணுறது பிசாசு என்ன பண்ணுது, ஆட்களை வச்சு தடை பண்ணுது. அப்போ என்ன சொல்கிறாங்க சுற்றி இருக்கவங்க, நீலாம் சரிப்பட்டு வர மாட்டான், நீலாம் சரிப்பட்டு வர மாட்டான், அதெல்லாம் கை. அப்போது சோர்ந்து போய் விட்டு விடலாமா நெகேமியா, ஆட போங்கயா, இது முடியாது, நம்மளால் இதை கட்ட முடியாது, எப்போ பார்த்தாலும் எதிர்ப்பு. பாருங்க, அது படிப்போம் அந்த வசனங்களை பாருங்க. சரி, 6ஆம் வசனம் படிங்க. அதிலே 5 படிங்க. 5 அதாவது நெகேமியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்மோவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. 3-4 விஷயம் பிசாசு கலக போட்டுறான். என்ன பண்ணுறான், முதல்ல ஃபால்ஸ் அக்யூசேஷன், பொய்யான காரியத்தை உனக்கு எதிராக எழுப்புவான். சரியா? பொய்யான காரியத்தை உனக்கு எதிராக ஃபால்ஸ் அக்யூசேஷனை உருவாக்கும். இங்கே நெகேமியாவை என்ன பண்ணுறான், நீ ராஜாவுக்கு எதிராக கலக்க முற்று பண்ணுறையாமே அப்படின்னு ஒரு லெட்டர் மொட்டை கட்ட ஜாஸ்தி போடுறானு. ரைட்டா? நெகேமியா ராஜா தான் கூப்பிட்டு அனுப்புகிறார், நீ போய் அந்த வாலை கட்டுன்னு அனுப்புகிறார். சரியா? ராஜாவே அனுப்புகிறாரு. இவங்கிட்டயே லெட்டர் என்ன எழுதுறானுங்க ராஜாவுக்கு எதிராக நீ கலக்க முட்டுறியா அப்படின்னு. ரைட்டா? அப்போது கர்த்தருடைய காரியம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம் கைகளை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கணும். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் அக்யூசேஷன் எழுப்பிடுவாங்க, நம்மளை பற்றி தப்பாக நம்மளை போர்ட்ரே பண்ணுவாங்க. ரைட்டா? இவன் இப்படி தான், இவங்க நம்மளை இப்போ நம்ம ஊழியங்கள்லாம் பார்த்தா ஐஎம்டிவி ஊழியமா அவங்க பயங்கரம் பண்ணுவாங்க. என்ன பயங்கரங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். என்ன அவங்க பயங்கரம், இப்போ பணம் பயங்கரம் ஃபாரின்லேருந்து எங்கேயோ வருது, எங்கேருந்தோ வருது. என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, அவங்க ஃபாரின்லேருந்து எங்கேயோ வருதுப்பா அவங்களுக்கு அப்படின்னு.
நான் எப்போயுமே அவங்கள பார்த்தேன், அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுவேன், ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். உண்மையிலே ஃபாரின்லேருந்து தான் வருது. ஆனால் பரலோகம் நேம் வந்து நீங்கள் சொல்கிற ஃபாரின் வந்து ஹெவன், பரலோகத்துலேருந்து வருது. ஆண்டவர் அச்சு அனுப்புகிறார், பிரச்சனை கிடையாது எனக்கு, நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான் அப்படின்னு. ஆண்டவர் நம்மளை பற்றி ஃபால்ஸ் அக்யூசேஷன் எப்போவுமே யாராவது ஒருத்தர் சொல்லினே தான் இருப்பாங்க. ரைட்டா? ஒரு ஊழியம் செய்வதற்கு ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு காலேஜில் போய் சேர்றீங்க, ஒரு ஏதாவது ஒரு செய்து யாராவது ஒருத்தர் தடை போட்டே இருப்பாங்க. அப்போது உன்னால் செய்ய முடியாது என்று யாராவது ஒருத்தர் சொல்லினே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் பொருட்டு எடுத்து கூடாது. சரியா? உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்கள ஒதுக்கிவிட்டு என்னால் செய்ய முடியும் என்று உலகத்தின் பிரகாரம் செய்யாதீங்க. நான் அதையும் சொல்லலை. சரியா? உன்னால் செய்ய முடியும் என்று பிசாசு சொல்லுவான், உன்னால் செய்ய முடியாதுன்னு, அதை ஒதுக்கிடுங்க. உடனே உலகத்தாட்கள்லாம் சொல்லுவாங்க, பா உன்னால் செய்ய முடியும்னுவாங்க, அதையும் நீ எடுத்துக்காத. அது வந்து நம்மளை பெருமை ஆக்கிடும். என்னால் முடியும் அப்படின்னு, அதையும் ஓரம்படி. ஆனால் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னால் முடியாது ஆனால் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. அப்படி தூக்கி வச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சூப்பராக நம்ம வாழ்க்கையை நடத்துவார். ஃபால்ஸ் அக்யூசேஷன் என்றைக்குமே உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? என்றைக்காவது நீ மார்க்கு சரியாக வாங்க முடியாது சொல்லியிருக்காங்களா வீட்டில்? நீ அவ்வளோதான், நீ படிக்க மாட்டேன் சொல்லியிருக்காங்களா? நீ என்னைக்காவது 100 out of 100 வாங்கியிருக்கியா? கேட்டிருக்காங்களா வீட்டில்? என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. செம்ம திட்டு விடும் எனக்கு வீட்டிலலாம். அது திட்டும் போதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை மட்டும் திட்ட மாட்டாங்க. அது பார், அந்த எதிர் வீட்டு பையன் எப்படி படிக்கிறான் பார், அவன் எக்ஸாம் அவன் படிக்கிறான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? 3வது தெருவில் இருக்கிறான் பார், அந்த பொண்ணு எப்படி படிக்குது பார், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி ஒவ்வொன்றா சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைக்காவது நீ. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, என்னால் முடியாது என்று ஓரம் கட்டக்கூடாது. என்னால் முடியும் என்று நம்ம நம்பிக்கை வைத்து படிக்காமல் போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் என்னை மாற்ற முடியும், எனக்கு ஞானத்தை அறிவை கொடுக்க முடியும் என்று நாம் கர்த்தரை நம்பி போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேளையில் ஃபால்ஸ் அக்யூசேஷன் ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன நடக்குது தெரியுங்களா? நம்மளை பற்றி நம்மளை மிரட்டி பிளாக்மெயில் செய்து நிறுத்த பார்ப்பாங்க. எதை செய்தாலும் இந்த பாரு, நான் சொல்லினே இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிறேன் சொல்லுவாங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம், நான் உங்கள் நல்ல இப்படி 2 பேர் இருப்பாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறேன் நீ செய்யாத அப்படின்னு மிரட்டுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, உன் நல்லதுக்காக சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னாவே என்ன பிரச்சனை நடக்கும் தெரியுங்களா? கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியா, பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம். ரைட்டா? வாங்க சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏங்க, எனக்கு தெரியுங்க, நான் கர்த்தரிடத்தில் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறார், அதன்படி நான் செய்கிறேன். அதுக்காக என் கர்த்தர் எனக்கு சொல்லுவார் நான் செய்வேன், என் கர்த்தர் எனக்கு சொல்லுவார்னா அதுக்காக நான் பெருமையோடு இப்படி சுற்றலை. மற்றவர்கள் சொல்வதையும் நான் கேட்பேன். அவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் என்றைக்குமே கர்த்தர் சொல்லும் வார்த்தையை நமக்கு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் அவங்களெல்லாம் விட்டுரு. உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரா, ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாரா, அதன்படி செய்வார். அதை படி, பின்னாடி இருக்க வசனங்களை படி, நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் என்ன சொல்கிறது செய் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்லுவாங்க. அவர்களை நான் கேட்பேன். கரெக்டாக இல்லையா? கர்த்தர் என்றைக்குமே நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பவர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்கு என்றைக்குமே முதலாவது ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்துனே இருக்கும். நம்மளை மிரட்டுவார்கள், நம்மளை ஏதாவது ஒன்று இழுத்து போடணும்னு யோசிப்பாங்க. இன்னொன்று அத்தாரிட்டி, அதிகாரத்துக்கு கீழ்ப்படித பண்ணுவாங்க. இந்த லெட்டரில் பாருங்கள், அப்போ நீ ராஜாக்கு எதிராகவே வேலை செய்கிறியா?
அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டுவார்கள், நம்மளை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பக்கமாய் இழுப்பார்கள். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த இந்த 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ. இது ஏன் திரும்ப நெகேமியா சொல்றான்? இது ஏன் சொல்றானா, இப்படி ஏன் நான் ஓடி போய் ஒழியணும்னு? இந்த 8ஆம் 9ஆம் வசனம் படிங்க. 8, 9. அதற்கு நான், நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். நீ சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு நெகேமியா ரொம்ப தைரியமாக சொல்கிறான். நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் கர்த்தர் சொல்கிறதா செய்கிறேன்னு. 9ஆம் வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும், என் கைகளை திடப்படுத்துங்கள் என்று நெகேமியா ஆண்டவரை பார்த்து கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி, சரி நீ எங்களோட ஒரு பேச்சுவார்த்தை வா அப்படின்னு சொல்லி நெகேமியாவுடைய திட்டத்தை அழிப்பதற்காக அவங்க கலகம் மூட்டி ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு ஃபுல்ஃபில் காட்ஸ் வில், எப்பவுமே நம்மை திசை திருப்ப, நம்மளை டைல்யூட் பண்ண, நம்மளுடைய ஃபோக்கஸை திருப்ப எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கூட நெகேமியா என்ன சொல்கிறாங்க, சரி சரி ஓகே, நீ என்ன பண்ணு, இந்த இடத்துல வந்துரு, நம்மளாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கே? ரகசியமாக. ஆண்டவருக்கு ரகசியமாக செய்கிறதே பிடிக்காது. சீக்ரெட் டீலிங்கு, ஹிடன் டீலிங்கு, இந்த மாதிரி காரியமே பிடிக்காது. அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு தான் நெகேமியா என்ன சொல்கிறாரு, என்னை போல கர்த்தரை நம்பி வாழும் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா நான் ஏன் போய் ஓடி போய் ஒளியணும்? நான் கர்த்தருடைய சித்தத்தை தானே செய்கிறேன். அப்போ நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் நான் ஏன் ஓடி போய் ஒளியணும்? என் மேலெல்லாம் ஃபால்ஸ் அக்யூசேஷன் போடாதீங்கன்னு சொல்லி நெகேமியா என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி தைரியமாக போய் சந்திக்கிறார். ஓகே. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்வது, நான் எழும்பி கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது, நான் எழும்பி கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது எதிர்ப்புகள், ரைட்டா, ஃபால்ஸ் அக்யூசேஷன், பொறாமையில் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளை எதிர்த்து வருவாங்க. இதெல்லாம் நெகேமியாவுக்கு நடந்தது. அதை அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் அப்படியே நின்னான். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கும் போது, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை நான் புதுப்பிப்பேன், உன்னை மறுபடியும் கட்டுவேன், உன்னை உருவாக்குவேன் என்றார். கரெக்டா இல்லையா? அப்போது முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம திராட்சை தோட்டத்தை நம்மளை நட சொல்கிறார். திராட்சை நம்மளை தான் சொல்கிறார். நான் உனக்கு திராட்சை தோட்டங்களை நட்டு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லலை. நீ அப்படியே போய் அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்ல, நீ திராட்சை தோட்டங்களை நடு, அதை உருவாக்கு. அப்போது அதை உருவாக்கும் பொழுது, நெகேமியா போல உருவாக்கும் பொழுது எதிர்ப்புகள் என்ன வரணும் நமக்கு தெரியும். அதை சந்திக்க வேண்டிய மனதைரியம் நமக்கு கிடைக்கணும். அப்போ பாருங்கள் இந்த வசனம், நான் இப்போ பாருங்கள் இந்த வசனத்தில் 14ஆம் அதிகாரம் படிங்க. 14ஆம் வசனம், சாரி, நெகேமியா அதே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். பாருங்க, கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்னன்னா, அதுக்கு எதிர்த்து நின்றவங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த இடத்துல நெகேமியா என்ன சொல்கிறேன்னா, எதிர்த்து நின்றவங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்களே, தேவ ஜனங்களே எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோன்னா புறஜாதிகளும் வருவாங்க, மற்றவர்களும் வருவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளும் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஐயா ஏங்க ஐயா இதெல்லாம் செய்யாதுங்க, ஏமா இப்போ சிஸ்டர் இதெல்லாம் நமக்கு இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இருப்பான். பிரதர் இப்படிலாம் செய்யாதுங்க, தம்பி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படி. அவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பைபிள் எடுத்துன்னு வருவார். ரைட்டா? எல்லாரையும் நான் சொல்லலை,
ஆனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பவுமே அப்படி தான். நான் எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு சொல்வது இதுதான். ஆண்டவர் ஒன்று வேணான்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே கையெடுத்துட்டு போயினே இருக்க வேண்டியது தான். முடிஞ்சு, ஆண்டவர் சொல்லிட்டார வேண்டாம், போயினே இருக்க வேண்டியது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, போயினே இருக்க வேண்டியது. ஆனால் இதை செய் என்று சொன்னார் என்றால் இதை எப்படி செய்யறதுன்னு 10 பேர் சுற்றி நம்மளை சொல்லுவாங்க. என்ன இது சம்மந்தமே இல்லையே, நம்ம எப்படி? ஆனால் நம்ம அதில் இறங்கி செய்கிறோம். ஏன் இறங்கி செய்கிறோம்? ஆண்டவர் சொன்னார். நான் எப்பவுமே அப்படி தான். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார் அப்படின்னா 10 பேர் 10 வகையாக சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வேன். ஆனால் ஆண்டோடைய சித்தத்தின்படி ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வேன். ஆமாம், இப்படி செய்யுங்க, ஏன் எப்படி செய்யுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறது அது, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா காட்ஸ் வேர்ட், அதை யார் சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளை சொன்னாலும் சரி, பெரியவர்கள் சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின் சித்தத்தின் தேவ சித்தத்தின் பிரகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கடைசியாக யார் எழும்பி நின்னது? கர்த்தருடைய பிள்ளைங்களே எழும்பி நிற்கிறாங்க. நெகேமியாவுக்கு எதிராக ப்ராஃபிட் தீர்க்கதரிசிகளை எழும்பி நிற்கிறாங்க, செய்யாத அப்படின்னு. அப்போ நெகேமியா என்ன பண்ணுறாரு? தீர்க்கதரிசி சண்டை போட்டாரா கர்த்தருடைய பிள்ளைங்க? ஏன்னா எல்லாம் பைபிள் எடுத்துன்னு என்னடா பண்ணுறீங்க, நீங்களாம் ஊழியக்காரா, இப்படி எதாவது பண்ணாரா அவராங்க? அதெல்லாம் அவர் செய்யலை. நேர டர்ன் டு காட், ஆண்டவர் பக்கம் திரும்புகிறார். ஆண்டவரே நீங்கள் தான் காப்பாற்று. ஹல்லேலூயா. பாருங்க 15ஆம் வசனம் படிங்க. அப்போ என்ன நடந்தது? அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலும் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. பார்த்தீங்களா? 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. 52 நாளில் என்ன, 2 மாதம் கூட கிடையாது. நாட் ஈவன் 2 months. 60 days 2 months, கரெக்டாக இல்லையா? 52 daysல எருசலேம் பட்டணம், ஒரு சிட்டி பட்டணம், பெரிய பட்டணம், அதை சுற்றி அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் சுற்றி இருந்தவங்களாம் கேலி பண்ணாங்க, எதிர்த்தாங்க, இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. யாரும் ஹெல்ப் பண்ண வரல. ஆனால் ஆண்டவர் ஆட்களை அனுப்பினார். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நெகேமியாவுக்கு செய்தார். ஏன் தெரியா? அவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவரே என் கைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, ப்ளீஸ் ஸ்ட்ரெங்தன் மீ. நீங்கள் நட சொன்னீங்களா திராட்சை தோட்டத்தை, நான் நடுறேன், என் கைகளை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம், எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே என் கைகளை பலப்படுத்து. எழுந்து நிற்போம். ஒரு பாட்டு பாடும்போது காணிக்கை எடுத்துடலாம். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா.
ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே, மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்கிற ஆண்டவரே, மறுபடியும் புதுப்பிப்பேன், உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, திராட்சை தோட்டத்தை நட என சொல்கிறீரே, உன் பட்டணங்களை உருவாக்கி தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, அப்பா நீர் அதில் வாழ்வாய் என்று சொன்ன என் ஆண்டவரே, அப்பா திராட்சை தோட்டங்களை கட்டுவதற்கும் அப்பா என் கைகளை பலப்படுத்துங்க. நெகேமியா கேட்டது போல அப்பா தேவரீர், ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், அல்லேலூயா, பொய்யான காரியத்தை சொல்கிறார்கள், ஏனோ தானோ என்று எதிர்த்து என்னை பேசுகிறார்கள் ஆண்டவரே, உன்னுடைய சித்தம் இல்லை என்று என்னை திசை திருப்புகிறார்கள் ஆண்டவரே. பொய்யான காரியத்தை பிசாசு திருப்பி விடுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னால் முடியும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும், அவர் எல்லாம் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒப்பு கொடுத்துங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் கைகளை பலப்படுத்துங்க, நீர் சொல்வதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு பலத்தை தாங்க, வழிநடத்துங்க, எங்களை புதுப்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வசனம் மூலமாக எங்களோட பேசினதாக நன்றி, எங்களுக்கு கற்று தந்ததற்காக நன்றி, இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, அவங்கள குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள எழுப்பி கட்டுங்க, புதுப்பிங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்களோட குடும்பங்களில் அப்பா சுகம் பலம் பாய்ந்து செல்வதாக, சுகவீனம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா தேவரே நீர் சுகம் உண்டாவதாக இயேசுவே. அந்த பலவீனம், அந்த வியாதிகள் அவங்க குடும்பத்தில் விட்டு விலகி போவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மட்டுமாக எங்களோட வந்ததுக்காக நன்றி. அனைவரும் உடைய கரத்தில் கொடுக்குறேன், வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.